அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நேற்று எனது பையனுக்கு சைக்கிள் வாங்குறதுக்காக நம்ம சென்னை போயிருந்தோம். அங்கே வாங்க முடியல. திரும்பி இங்கேருந்து சென்னையிலேருந்து, அதாவது குராம்பேட்டையிலேருந்து நம்ம திரும்ப வரதுங்காட்டியும் அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஆசை காட்டி நம்ம இட்டுட்டு போனோம், அதாவது வாங்கி தரேன்ட்டு. அதை வாங்க முடியல. குழந்தை ரொம்ப மனசு கஷ்டமானதாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம செங்கல்பட்டில் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, என்ன ஒரு நம்ம எவ்வளோ விவசாயத்தில் நஷ்டமடைகிறோம். இப்போ கூட விதைகளுக்கான காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் சேதம் அடைஞ்சிது. அதெல்லாம் சமாளிக்கும் பொழுது இந்த ஒரு 1500 நம்மளால் சமாளிக்க முடியாதான்ட்டு ஒரு 4000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3900 ரூபாய் 100 ரூபா குறைச்சி கொடுத்துருந்தாங்க. அதை இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தோம். குழந்தையினுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு ஆனந்தம், ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதை வாங்கி தரேன் நம்மளும் சொல்லி, இப்போ இந்த காய் போகும்போது வாங்கி தரேன், அந்த காய் போகும்போது வாங்கி தரேன்ட்டு தள்ளிக்கிட்டே ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கேன். 1.5 வருஷம் 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவனுக்கு இப்போ 4 வயசு ஆக போகுது. ஆனால் நேற்று தினம் தான் அந்த கையில் சைக்கிளை வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. எங்களுடைய வாழ்க்கை இப்படி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள்.